பஜாஜோட அந்த பல்சர் லைனப்ல ஃபர்ஸ்ட்டா வந்து இன்னுமே அந்த பிராண்ட வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியா மாத்தி, யங்ஸ்டர்ஸ் மத்தியிலயுமே அந்த ஒரு ஸ்போர்ட்டி கேரக்டரான ஒரு பைக்கோட ஒரு ஹிட் குடுத்த ப்ராடக்ட் அப்டின்னாலே NS 200 அப்டின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த NS 200க்குமே வந்து 2024 அப்டேட்டா வந்து அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ் கூட வந்து கொஞ்சம் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இந்த மாரி எல்லாமே ஆட் பண்ணி ஒரு மேஜர் அப்டேட்ட வந்து குடுத்திருந்தாங்க. அத பத்தின ஒரு ஃபுல் டீட்டெயிலான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். NS 160க்கும் சிமிலரான அப்டேட் குடுத்திருந்தாங்க. அத வந்து நம்ம டீட்டெயில்டா ஆல்ரெடி ஒரு டெடிகேட்டட் வீடியோவா வந்து பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அதையுமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்த்துருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க, இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து ஃபியூச்சர்ல வரக்கூடிய அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இப்ப இந்த வண்டியில வந்து மேஜரா என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, ஓவரால் டிசைன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து குயிக்கா பார்ப்போம். வண்டியோட எக்ஸ் பிரைஸ் பார்த்தோம்னா, ஒரு ரூ. 1,54,000 வந்து எக்ஸ் பிரைஸ் வந்து வருது. ஸோ டீட்டெயிலிங் அப்படின்னு பார்க்கும்போது, மேஜரா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய சேஞ்சே வந்து நமக்கு இப்போ அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸுக்கு வந்து மாறி இருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து மெயின் சேஞ்ச். ஸோ அது வந்து ஒரு கிரே டோன்ல வந்து குடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது. ஹெட் லேம்ப்ஸுமே வந்து ஃபுல் எல்இடி செட்டப்புக்கு மாறி இருக்காங்க. முன்னாடி டிஆர்எல்ஸ் வந்து இதுல கீழ 2 சின் மாரி குட்டியா இருக்கும். இப்ப இதுல வந்து ஒரு லைட்னிங் ஷேப் மாரி அந்த NS 400Zல எல்லாம் வர்றது மாரி ஒரு ஷேப்ல குடுத்து எல்இடி ஹெட்லாம்ப்ஸுக்கு வந்து மாறி இருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேஷியா வந்து ஓரளவுக்கு அப்படியே சிமிலரா தான் இருக்குது. உங்களுக்கு மட்கார்ட்ல பார்த்தோம்னா ஒரு கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டயரோட சைஸ் பார்த்தோம்னா, உங்களுக்கு 100/80 வரக்கூடிய டயர் சைஸ் வருது. 17 இன்ச் வரக்கூடிய அலாய் வீல்ஸ் தான். அந்த அலாய் வீல்ஸோட டிசைனுமே வந்து கொஞ்சம் யூனிக்கா நல்லாவே இருக்குது. டிஸ்கோட சைஸுமே வந்து இப்போ 300 மில்லிமீட்டர்ஸ் வரக்கூடிய ஃப்ரண்ட் டிஸ்க், 230 மில்லிமீட்டர் வரக்கூடிய ரியர் டிஸ்க் வருது. டுவல் சேனல் ஏபிஎஸ் ஓடையுமே வந்து வந்துருது. அதுக்கப்புறம் அப்படியே கீழ வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நீட்டான ஒரு என்ஜினுக்கு கீழ வந்து ஒரு கவுல் மாரி குடுத்துருக்காங்க. ஃபைபர் தான் ஆக்சுவலி வந்து இது லுக்ஸ்க்கு தான் மெயினா. அப்படி என்ஜின் புரொடெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 200 சிசி வரக்கூடிய அந்த லிக்விட் கூல்ட் என்ஜின். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா 168 மில்லிமீட்டர்ஸ் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது. வண்டியோட ஓவரால் அந்த டிசைனுமே வந்து நல்ல மஸ்குலர் அண்ட் ஆங்குலரா இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். நல்ல ஒரு ஃபியர்ஸான டிசைன். இதுல வந்து அந்த பாடி கிராபிக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. மத்தபடி 2, 3 பேனலா வரக்கூடிய நல்ல மஸ்குலரா இதுல வந்து உங்களுக்கு கால் ரெஸ்ட் பண்ணிக்கிற மாரி, அடுத்து மேல வந்து இப்படி கட் ஆகி ஒரு டிசைனா போகுது. பல்சர் அப்படிங்கிற பிராண்டிங் வந்து இதுல பெருசா குடுத்துருக்காங்க. 200 அப்படிங்கிறது உங்களுக்கு சைடுல வரக்கூடிய அந்த ஷ்ரவுட்ல வந்து வருது. ஃபியூயல் டேங்க் மேலேயே வந்து வந்துருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபியூயல் இன்ஜெக்ஷன். இந்த சைட் பேனல் கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்குது. இந்த பேனல் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ஹார்டான ஒரு மெட்டல் மாரி தான் வந்திருக்குது. அதான் வந்து என்ஜின அப்படியே கவர் பண்ணி வருது. நல்ல குட்டியான நீட்டான ஒரு ஃபுட் பெக்ஸ் வந்து வருது. பிரேக்கான லிவரும் நீட்டாவே வந்திருக்குது. பில்லியனுக்கான இதுவுமே வந்து அப்படியே ஃப்ரேம்ல இருந்தே கனெக்ட் பண்ணி ஒரு சஸ்பெண்டடா ஒரு லிங்கேஜா வந்து இதுல குடுத்துருக்காங்க. ரியர் டயர் பார்த்தோம்னா, இதுவுமே வந்து 17 இன்ச் வீல்ஸ் 130/70 வரக்கூடிய டயர்ஸுமே வந்து குடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு கிரிப் லெவல்ஸுமே வந்து நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட் உங்களுக்கு மோனோ ஷாக்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. வித் நைட்ராக்ஸ் ஃபில்டு தான். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் இந்த ஸ்பிளாஷ் எதுவுமே வந்து உங்க சஸ்பென்ஷனோட சைடுக்கு போகாம இருக்கிறதுக்கு இதுலயுமே நீட்டான ஒரு கார்டு குடுத்துருக்காங்க. கூடவே வந்து ஒரு டயர் ஹக்கரும் நீட்டா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து பொசிஷன் பண்ணி நல்ல குவாலிட்டியாவுமே வந்து இருக்குது. ஸோ அதுலயுமே வந்து ப்ராப்ளம் இல்ல. சீட்டோட செட்டப் வந்து பார்த்தோம்னா, நமக்கு ஸ்ப்ளிட் சீட் தான். கிளாசிக்காவே அந்த NS 200க்கு ஸ்ப்ளிட் சீட் செட்டப் இருக்குது. உங்களுக்கு இதுலயுமே வந்து அடிக்குவேட்டான குஷனிங் பிளஸ் வந்து நீட்டா அப்படி ரைடருக்கு ரெஸ்ட் ஆகுற மாரி. இதுல பில்லியனுக்கு டீசென்ட்டான ஒரு சீட்டா வந்திருக்கும். நீட்டான ஒரு கிராப் ரெயில் அப்படியே ஒரு 2 ஹார்ன் மாரி இருக்கக்கூடிய ஒரு கிராப் ரெயில். NS 200 அப்படிங்கிற பிராண்டிங். ரியர்ல வந்து பெரிய சேஞ்சஸ் இல்ல. உங்களுக்கு டெயில் லேம்ப பொறுத்தவரையில ஒரு எல்இடி டெயில் லேம்ப் வந்து இப்படி இன்டகிரேட்டடா வரக்கூடியது மாரி. இண்டிகேட்டர்ஸுமே வந்து ஃபுல்லா எல்இடியா மாத்திருக்காங்க. ஃப்ரண்ட், ரியர் 2மே வந்து நல்ல குட்டியான ஒரு எக்ஸ்டெண்டட் யூனிட்ல வந்து நீட்டாவே குடுத்துருக்காங்க. டிசைன் வந்து ஓவரால் அந்த ஒரு ஸ்போர்ட்டி கேரக்டர் அப்படியே இருக்குது. பெரிய சேஞ்சஸ் பண்ணாம அவங்க வச்சிருக்கிறதையுமே அந்த சிக்னேச்சரான NS 200 அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்டிங்க அப்படியே மெயின்டெயின் பண்ணுது. வண்டியில ஏறி உட்கார்ந்து ரைடர் எர்கனாமிக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வண்டியோட வெயிட் பார்த்தோம்னா 158 கிலோ வந்து வண்டியோட வெயிட் வருது. ஃபியூயல் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 12 லிட்டர் ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ ரைடர் பொசிஷன் ஓவரால் பார்க்கும்போது கொஞ்சம் கமிட்டடான ஒரு ரைட் ஃபார்வர்ட் ஸ்டான்ஸ்ல தான் வந்து கொஞ்சம் இருக்கிறோம். கொஞ்சம் ஸ்போர்ட்டியா அந்த வண்டியோட அந்த என்ஜினோட கேரக்டருக்கு ஏத்த மாரி கொஞ்சம் லீன் ஃபார்வர்டா நம்ம வந்து இருக்கிறோம். ஓவரால் வந்து கம்ஃபர்ட் ஓகே தான். சீட்டுமே வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா தான் இருக்குது. ஸோ லாங் ரைட்ஸ்ல வந்து கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். பில்லியன் சீட்டுமே வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்குது. கொஞ்சம் ஹைட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட்டான பீப்பிளுக்கு ஏறி உட்கார்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்டான சாரி கார்ட் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு லேடீஸ்க்கான ஃபுட் ரெஸ்ட் பிளேஸ்மெண்ட் வரக்கூடியது வேணா, அது நம்ம ஆக்சஸரியா தான் வந்து வாங்கிக்கிற மாரி இருக்கும்.
இப்போ ஸ்டார்ட் பண்ணியுமே வந்து பார்ப்போம் வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஐடலில் வந்து ரொம்ப லைட்டான ஒரு வைப்ரேஷன் மட்டும் தான் வந்து தெரியுது. இப்போ ரைஸ் பண்ணி பார்ப்போம். லைட்டா ஒரு தம்பு இருக்கு. மோஸ்ட் பார்ட் வந்து நல்ல ஸ்போர்ட்டியா ஃப்ரீ ரன்னிங்கான ஒரு என்ஜினா தான் வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸாஸ்ட்டுமே வந்து நமக்கு அண்டர் பெல்லி டைப் எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்புறம் ஸ்விட்ச் கியர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸ்விட்ச் கியரை பொறுத்தவரை உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா ஹெட்லைட்டுக்கான அந்த பாசிங் ப்ளஸ் ஹை பீம் லோ பீம் சுவிட்ச் வந்து இன்டிகிரேட்டடாக ஒரு சுவிட்சாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்கக்கூடியதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது. இது வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் அப்புறம் வந்து ஹார்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து உங்களுக்கு என்ஜின் கில் ஸ்விட்ச் அப்புறம் வந்து இது வந்து பார்த்தோம்னா ஹெட்லைட் வந்து ஃபுல்லாக ஆன் ஆகிற அந்த இது. ஸோ நமக்கு ஹெட்லைட்ஸில் அந்த சைடில் இருக்கக்கூடிய 2 மின்னல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த டிஆர்எல் எப்போவுமே இருந்துட்டு இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா தான் மெயின் ஹெட்லைட் யூனிட் வரும். இது வந்து ஸ்டார்டருக்கான ஸ்விட்ச். அடுத்ததாக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஒரு மேஜரான அப்டேட்டு. முன்னாடி வந்து ஒரு செமி அனலாக் மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லி டிஜிட்டலாக வந்து மாற்றிருக்காங்க. ஒரு நெகட்டிவ் எல்சிடி. ஸோ இதில் வந்து சைடில் எல்லாமே அந்த வார்னிங் லைட்ஸ் வருது. ஸ்மார்ட் கனெக்ட் அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டியுமே வருது. டாக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், டைமுக்கான இண்டிகேஷன், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ஓடோமீட்டர், அப்புறம் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வந்து அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான அந்த வார்னிங்ஸ் அலர்ட்ஸ் எல்லாமே வந்து இதிலே வந்து உங்களுக்கு வந்துடும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட விசிபிலிட்டி மட்டும் ரொம்ப ஹார்ஷான வெயிலில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது மாதிரி தெரியுது. பட் ஓவரால் மோஸ்ட் பார்ட்டுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க. டைப் ஏ போர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த பல்சர் NS 200 அதோட அந்த அப்டேட்டட் மாடலோட ரைட் ரிவ்யூ பார்ப்போம். என்ஜினை பொறுத்தவரை ஒரு 200cc இருக்கக்கூடிய லிக்விட் கூல்டு என்ஜின் தான் வந்து வருது. இதோட பவர் அவுட்புட் அப்படின்னு பார்த்தோன்னா 24.5 PS ஆஃப் பவர் ப்ளஸ் வந்து 18.74 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்குமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் என்ஜின் தான். ட்ரிபிள் ஸ்பார்க் டெக்னாலஜியுமே வந்து வருது. ஸோ நம்ம குயிக்கான ஆக்சலரேஷன்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடிய அளவில் தான் என்ஜினை டியூன் பண்ணியிருக்கிறாங்க. சிட்டியில் ஓட்டுறதுக்கு நம்ம ஸ்லோ ஸ்பீட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கியரிங்குமே வந்து இப்போ நம்ம கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருந்தாலும் ரொம்ப டாலான கியரிங் கொடுக்காம இப்போ பஜாஜ் பைக்ஸ் வந்து டிப்பிக்கலாகவே சிட்டிக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு கியரிங் செட்டப்பு பொதுவாக ஜென்ரலாக வந்து இருக்கும். டாமினார் அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டாலாக வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இதுவுமே வந்து அப்படி தான். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேர்ட் கியர் ஒரு 20 km/h அந்த ஸ்பீட்லேயுமே வந்து தேர்ட் கியர் போட முடியுது. அப்புறம் அப்படி ஃபோர்த்து கியர் 30க்குள்ளாடியே வந்து நம்மளால் கம்ஃபர்டபுளாக போட முடியும். மற்றபடி ரைடிங் பொசிஷனை பொறுத்தவரை நமக்கு கொஞ்சம் கமிட்டடான ஒரு ரைடிங் பொசிஷன் தான். அது ரொம்ப ரிலாக்ஸ்டு கிடையாது, கொஞ்சம் கமிட்டடான ஒரு ரைடிங் பொசிஷன். பார்த்திங்கன்னா தேர்ட் கியர் 30 அப்படி பஸ்ட்டாக குயிக்காக நமக்கு ஆக்சலரேட் ஆகி நமக்கு ஸ்பீடுமே வந்து பில்ட் ஆகுது. 85 சிக்ஸ்த்து கியரும் வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து நமக்கு அந்த ஸ்பீடு வந்து பில்ட் ஆகுது. இந்த சஸ்பென்ஷனுமே வந்து பார்த்தோன்னா ஓவரால் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் செட் பண்ணியிருக்கிறாங்க, ஃபோக்கஸ்டு டுவர்ட்ஸ் ஹேண்ட்லிங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு நல்ல கார்னர்ஸ்லேயுமே வந்து நல்ல அஜைலாக அப்படி நம்ம நினச்சது மாதிரி வந்து வெஹிக்கிள் ஹேண்டில் ஆகுது. அதில் வந்து ப்ராப்ளமே இல்லை. வைப்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. என்னென்னா மற்ற இப்போ N150 N250 அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் N160 எல்லாம் இதை விட வந்து நமக்கு கொஞ்சம் அந்த ரிஃபைன்மெண்ட் ஃபேக்டர் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். பட் இது வந்து அந்த அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும் மற்ற வெஹிக்கிள்ஸ் வந்து. அதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நமக்கு கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் வந்து நமக்கு ஃபீல் ஆகும். பிரேக்கிங்குமே வந்து நல்ல சாலிடாக நல்ல ஒரு ஃபீலோட நமக்கு பிரேக்ஸுமே வந்து வருது. கியர் ஷிஃப்டிங் வந்து நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது. கொஞ்சம் வந்து வைப்ரேஷன்ஸ் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக அந்த சீட்டில் வந்து ஃபீல் ஆகுது. அந்த ரைடிங் பொசிஷன் நமக்கு கொஞ்சம் ஒரு கமிட்டடாக கொஞ்சம் ஷார்ட்டான ஒரு ரைடிங் பொசிஷன் வர்றதுனால நமக்கு அந்த ஒரு ஃபீலுமே வந்து சூப்பராக இருக்குது. குயிக்காக ஓவர்டேக் பண்ணணும், ஸ்பீடு பில்டு பண்ணணும் இல்லைன்னா எந்த ப்ராப்ளமே இல்லை. அப்படி அட்டகாசமாக வந்து நமக்கு ஸ்பீடு வந்து பில்ட் ஆகிடுது.
ஸோ அதுவுமே அந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒரு கார்னர் லாங்கான கார்னர்ஸ்லேயும் அப்படிங்க நினச்சிங்கன்னா என்னென்னா அந்த பெரிமீட்டர் ஃப்ரேம் நார்மலாக வரக்கூடிய பஜாஜோட அந்த சாசியை விட வந்து இது இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு சாசி தான் இந்த பெரிமீட்டர் ஃப்ரேம். ஸோ ஹேண்ட்லிங், அதாவது அந்த ஃப்ளெக்ஸ் வந்து அந்த சாசியில் கம்மி, நமக்கு மோர் டுவர்ட்ஸ் த ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறதுனால ஹேண்ட்லிங் வந்து சூப்பராக இருக்குது. அப்படியே கேஷுவலாக நம்ம ஒரு 80ல் அப்படியே கீப் பண்ணி போகிறோம். சூப்பரான ஹேண்ட்லிங் கிடைக்குது. அதே நேரத்தில் நம்ம ஹைவேஸில் போனாலும், ஹைவேஸ் நம்ம இன்றைக்கி அப்படி எக்ஸ்டென்சிவான ஹைவே ரன் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம NS200 ப்ரீவியஸ் வெர்ஷன், இந்த அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ் வரதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன் வந்து நம்ம ஹைவேஸில் ஓட்டியிருக்கோம். 100 வந்து ஈஸியாக நம்மளால் க்ரூஸ் பண்ண முடியும். 110 வரைக்கும் எல்லாம் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். 100க்கு மேலே கொஞ்சம் ஸ்ட்ரெயின்டாக தான் ஃபீல் ஆகும். பட் வந்து நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். ஏன்னா ஓவரால் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபான சாசி தான். ஸோ ஓவர்டேக்ஸ் ஆகட்டும், அப்படி ஃபன்னாக ரைட் பண்ணோன்னா நல்ல ஒரு எங்கேஜிங்கான இதை கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் இந்த NS200. ஸோ ஹேண்ட்லிங் வைஸ் வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப், நல்ல பாசிட்டிவான ஹேண்ட்லிங் கேரக்டர் வந்து வெஹிக்கிளில் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே வந்து நமக்கு இல்லை. இனி அப்படியே வந்து ஸ்லோ ஸ்பீடில் நமக்கு சிட்டியில் ரைட் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓவரால். ஸோ மறுபடியும் கன்க்ளூஷன் மாதிரி சொல்லணுன்னா, நமக்கு அந்த ரைடு அப்புறம் வந்து ஹேண்ட்லிங் வந்து நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது. ரைடு வந்து கொஞ்சம் ஸ்டிஃப் தான், நமக்கு சிட்டியில் இன்னும் கொஞ்சம் ஓட்டி பார்ப்போம். மற்றபடி ஹேண்ட்லிங் வந்து பிரில்லியண்ட்டாக வந்து இருக்குது. இப்போ நம்ம சிட்டி ஸ்பீட்ஸில் ஓட்டும் போதும் கியரிங் வந்து ஷார்ட் அப்படின்னு சொன்னேன். எவ்வளோத்துக்கு ஷார்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக சிட்டிக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து 46, அந்த ஒரு 40+ தான் வந்து ஸ்பீட் அப்படியே ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுலேயே வந்து நமக்கு அப்படியே ஸ்மூத்தாக தான் இருக்குது 6th கியர். ஸோ இந்த மாதிரி நம்ம சிட்டியில் அடிக்கடி ஓட்டுறவங்களுக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு 50 to 60 அந்த ரேஞ்சில் வந்து, இல்லைனா 50லேருந்து நம்ம ஆக்ஸலரேட் பண்ணாலும் சில வெஹிக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் டால் கியரிங்கில் வரும்போது ஒரு மாதிரி ஒரு ஜெர்க் வந்து நமக்கு தெரியும். பட் இதில் அந்த ஜெர்க்குமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாகவே வந்து இருக்குது. குயிக்காக ஓவர்டேக் பண்ணணுன்னாலும் அப்படியே ஒரு கியர் சேஞ்ச் இல்லாமலே வந்து நம்மளால் டக்குன்னு அந்த ஸ்பீடுமே வந்து பில்டு பண்ண முடியுது. ஸோ அதுவுமே ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயந்தான். ஸோ ஓவரால் அந்த சிட்டி ஃப்ரெண்ட்லினஸும் இதுதான் நம்ம சொல்கிறது. அதாவது ஆஸ் லோஸ் ஒரு 40 வரைக்கும், 40 அந்த ரேஞ்சில் வரைக்கும் நம்ம 6th கியர் நம்மளால் போட்டு அதுக்கு மேலே யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நல்ல ஸ்லோவான ஸ்பீடில் ரஃப்பான ரோடுக்கு ரைட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் நமக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து தெரியுது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 15 அந்த ரேஞ்சில் ஸ்பீடு ட்ராப் ஆன பிறகும் 3rd கியர் அப்படியே ஹோல்ட் ஆகி ஈஸியாகவே வந்து நமக்கு அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுது. அதுதான் வந்து அந்த சிட்டிக்கு ஈஸியாக நமக்கு அந்த ரைட் பண்ணுறது கொடுக்குறது. கூடவே அந்த ரைட் குவாலிட்டியை பற்றி நம்ம சொல்லணும்னா, ஓவரால் அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் லைட்டாக நமக்கு தெரியுது. அப்படி ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகிற அளவுக்கு எல்லாம் வந்து இல்லை. பட் இருந்தாலும் அந்த கம்ஃபர்ட் அப்படிங்கிறது மற்ற பஜாஜ் பல்சர்ஸில் வந்து ரொம்பவே ஜாஸ்தியான கம்ஃபர்ட் இருக்கும். பட் இதில் வந்து நமக்கு கொஞ்சம் அந்த ஹேண்ட்லிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டிஃபான சாசி, கொஞ்சம் ஸ்டிஃபாக டியூன் பண்ண சஸ்பென்ஷன், ஸோ வந்து ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டான ஒரு டியூனிங்கில் தான் இந்த வண்டியை வந்து அவங்க சஸ்பென்ஷனோட டியூனிங் இருக்குது. ஸோ அந்த ஸ்போர்ட்டி நேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் வண்டியை வந்து டியூன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரைட் ரிவ்யூ அவ்வளோதான். ஓவரால் வந்து மினிமலான வைப்ரேஷன்ஸ் இருக்குது. மற்றபடி ஃபார் த மோஸ்ட் பார்ட் நமக்கு அப்படியே நல்ல ஒரு ஸ்மூத்தான கியர் ஷிஃப்டிங், கிளச்சுமே வந்து ஓரளவு லைட்டாக தான் இருக்குது. ஃபால்ஸாக நியூட்ரல் அந்த மாதிரி எதுவுமே வந்து நம்ம டெஸ்ட் ரைடில் வந்து ஃபேஸ் பண்ணலை. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓவரால் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஸ்போர்ட்டியான ஒரு வெஹிக்கிளாக தான் இந்த வெஹிக்கிள் இருக்குது. ஓவரால் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரையில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டி கேரக்டர் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்ட்ரீட் பைக், அதாவது டே டு டே யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான பைக், அக்கேஷனலாக ஹைவேஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பக்காவான பைக்காக இருக்குது. என்னன்னா ஓவரால் அந்த ரைடர் ஹேண்ட்லிங் பேக்கேஜ் இப்போ வந்து அந்த அப்டேட்ஸோட வந்து தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால ஓவரால் அந்த ப்ரைஸிங்கும் டீசெண்டான வேல்யூ ஃபார் மணியாகவும் இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நாங்கள் இன்னுமே வந்து
பெட்டரான கான்டென்ட் வந்து உங்களுக்காக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியும். வண்டி ஓட்டும்போது எப்பவுமே சொல்கிறதான், எஸ்பெஷலி இந்த மாதிரி பவர்ஃபுல்லான பைக்ஸை வச்சிருக்கிற யங்ஸ்டர்ஸுமே வந்து வண்டி ஓட்டும்போது நம்ம அந்த ரோடுக்கும் எங்கே ஓட்டுறோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நிதானம் நம்ம மனசில் இருந்தால் நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.